கைஸ் 23rd செப்டம்பர் 2024 அன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹையில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டில் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகணும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேட்டிவோடைய ஹை 25,850. ஸோ 25,850 பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா இனிஷியல் டார்கெட் நம்ம இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்துட்டு டார்கெட்டாக வச்சுக்கலாம். 25,950 வரைக்கும் நீங்கள் வந்து டார்கெட்டாக வச்சுக்கலாம். அண்டு 25,950 வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ண போது கம்மிங் வீக்குக்கு 1 வீக்குக்கு வந்துட்டு 25,950 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இங்கேருந்து சப்போஸ் நெகட்டிவ் ஒரு ஓப்பனிங் இருக்குது அப்படின்னா, சப்போஸ் இங்கேருந்து நெகட்டிவாக ஒரு ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா இதை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி இங்கேருந்து இங்கே டார்கெட் கொண்டு போகலாம். இதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் ஃபால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,750 பிரேக் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஃபால் கொடுக்கலாம். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இது வரைக்கும் 25,540 வரைக்கும் 550 ஓகேங்களா. 25,550 வரைக்கும் ஒரு சின்ன ஃபால் கொடுத்துட்டு அங்கேருந்து ரிவர்சலும் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. பிகாஸ் இது வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரீட்ரேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா மேஜராக ஒரு ரீட்ரேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணிட்டு அகெயின் இங்கே வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் பவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு ஒரு ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இதையும் பிரேக் பண்ணி போனால் மட்டும்தான் பேரிஷ் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா 25,850 அண்டு சப்போர்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா 25,750. ஸோ பவுன்ஸ் பேக் ஏரியா வந்துட்டு 25,550. ஸோ பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி 53,700 வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ மார்க்கெட் இதுக்கு மேலேயே இருக்கிற வரைக்கும் எஸ்டர்டேஸோடைய ஹையை வந்து பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ 24,070 அந்த ரீஜனை வந்து பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நியூ ஆல் டைம் ஹை வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேங்க் நிஃப்டி வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கேருந்து மினிமம் ஒரு 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்துட்டு மூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது, குட் வால்யூம் இருந்தால். ஓகே, அதனால் இன்கேஸ் 24,070 வந்து பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு மினிமம் 200 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளோ பெரிய டார்கெட் நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ மினிமம் லாட் சைஸில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்கேல்பிங் பண்ணிக்கிறது ஒரு நல்ல விஷயம் ஓகேங்களா. ஸோ சப்போர்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ஏற்கனவே சொன்ன மாதிரி 53,700 தான். ஸோ 53,700 பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம அப் ட்ரெண்ட் வந்துட்டு 54,070 பிரேக் பண்ணி போகுதான்னு பார்க்கணும். அண்ட் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் 53,700 பிரேக் பண்ணுது அப்படின்னா 53,250 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். பிகாஸ் இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பிளேஸ். இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஃபாலோ ஆக போகுது. ஸோ இதுதான் இன்றைக்கான சினாரியோ. ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டில் ரொம்ப காஷியஸாக ட்ரேட் பண்ணுங்கள். வால்யூம் பேஸிஸில் ட்ரேட் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் அட்லீஸ்ட் 1 ஹவராவது க்ளோஸ் 1 ஹவர் மினிமம் 1 ஹவர் கேண்டிலில் வந்துட்டு ஸ்ட்ராங்கான க்ளோஸ் இருக்கா பார்த்துட்டு அதுக்கப்புறமேல் ட்ரேட் பண்ணுங்கள். ஆல்வேஸ் பி இன் அ ஸ்கேல்பர் மோடு ஓகேங்களா. ஏன்னா ஸ்கேல்பிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் அண்ட் மினிமம் வந்துட்டு லாஸஸ் இருக்க போகுது. ஸோ ஆல்வேஸ் பி இன் அ ஸ்கேல்பர் மோட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.